2025ல நம்ம லைஃப்பை மாற்றுறோம், மாஸ் காட்டுறோம். வெயிட், அப்படி தானே நம்ம 2024 நியூ இயர் அப்போவும் சொன்னோம். நிறைய ரெசல்யூஷன்ஸ் மேக் பண்ணோம், பட் எதுவுமே பண்ணலையே. சேம் 2023, 2022, 2021, 2020, 2019, 2018, 6-7 வருஷமாக ஒரு நியூ இயருக்கும் நம்ம லைஃப்பை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே தான் இருந்தேனே தவிர மாற்றலை. லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பட் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே மாற்றாமல் இருக்கிறது தான் பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். அதை ஃபஸ்ட்டு மாற்றணும் லைஃப்பை மாற்றுறதுக்கு முன்னாடி. பட் ஓகே, லைஃப்பை மாற்றணுன்னா என்ன? அது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி மாறும். இது நடந்தால், இது பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேன், மென்டலாக பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருப்பேன், ஃபைனான்ஷியலாக ஓகேவாக இருப்பேன். அப்புறம் மற்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஒரு பர்சனுக்கு ஏற்ப மாறும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்தால் ஹாப்பியாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை தெரிஞ்சிட்டக்கப்புறம் தான் நான் என் லைஃப்பை மாற்றணும் அப்படின்ட்டு நான் நினைக்கணும், பேசணும். சும்மா ஒரு ரீலை பார்த்துட்டு மாற்றுறோண்டா லைஃப் இதே மாதிரி அப்படின்ட்டு அப்படி ஒர்க் ஆகலை. எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒர்க் ஆகலை, அண்ட் அப்படி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு அதே மாதிரி என் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாமே ஃபெயில் ஆகிடுது. ஜென்யூனாக எனக்கு என்ன வேணும், எது என்ன ஹாப்பினஸ் ஆக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணாதான் குட்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி December 1 ஆஸ் யூஷுவல். 2024 அப்போது நான் இந்த மாதிரி நிறையா ரெசல்யூஷன்ஸ் அப்போல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். 2023லேயும் மேக் பண்ணியிருக்கேன், 2022லேயும் மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எதுவுமே மாறல. இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஹாப்பினஸ் தரும், எது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை செல்ஃப். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன. இப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும்னா என்னோடய லாங் டேர்ம் கோல் என்ன, என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படின்ட்டு நான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 இயரில் இது ஓகே, இந்த அட் த எண்ட் ஆஃப் 2025ல என்னெல்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கணுன்ட்டு நான் நினைக்கிறதும் எழுதி வச்சுக்கிறதும் ஓகே. பட் அந்த எழுதி வச்சுருக்கிறத நான் பாட்டாக பிரிச்சிடணும். நெக்ஸ்ட் இயருக்கு என்னோடய கோல்ஸ் என்ன, அதில் நான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சு இப்போ 3 மந்த்ஸில் இது பண்ணியிருக்கணும், 3 மந்த்ஸில் இது பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணணும். அண்ட் டிசைட் பண்ணிட்டக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப் January 1 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுறக்கூடாது. நன்றே செய் அதை இன்றே செய்ன்ற மாதிரி டிசைட் பண்ணுறத அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் டிசைட் பண்ணுறதையும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது பீஸ்ஃபுல்லாக இருக்கோ, சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில் இது நடந்தா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் இயர்க்கான கோல்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்டருந்து ஒரு சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் எதனா இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். அண்டு நான் என் ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஓகே, ஸோ December 1, 2024, இன்னும் 1 மந்த் இருக்குது. December 2025 ஒரு சூப்பரான டைம். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண வேண்டிய டைம் என்னென்னா அது இந்த டைம் தான்.